இந்த மாதிரி கலர் குஞ்சுலாம் நானும் சின்ன வயசில் வாங்கி விட்டுருக்கேன். ஆனால் பேய்க்குள்ள 2 நாளில் செத்து போயிடும். வயிற்றுச்சலாக இருக்கும். அந்த கொச்சையான கொஞ்சம் ஸ்மைலி ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். நறுக்கி எறிஞ்சு புடுவேன் கோத்தாங்கோம்மா. இந்த நேரத்துல நீ தூங்க கூடாது. என்ன பண்றது? அதுதான் ஒரே வழி. என்ன மன்னிச்சிடு. அந்த நிலைமையில உன்னை எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு புரியல. தவிர எனக்கு வேற வழியே தெரிய வராதா? இது உலக நடிப்புடா. மௌனமாயிருந்து என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிவாஜி சாரையே ஏமாத்திருக்காங்கப்பா. என் பொண்ணு எவ்வளவு அழகு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போடணும். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் திருஷ்டி சுத்தி போடணும். ஓ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறது போல. ஓகே சார். ஏய், தோசை நீ சுட்ட? ஆமா, நான் தான் சுட்டேன். இரு வரேன். ஏன் தோசைனா அரிசி மாவுல தான் சுடணுமா? ஏன் கோல மாவுல சுடக்கூடாதா? அதான் கோல மாவுல சுட்டேன். அம்மா அப்பா சரிப்பா. கோல மாவுலையா? கவிதையிலே வாழ்ந்து வரும் கவிதா என் ராகத்திலே மயங்கி வாடிரா. ஓட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. அறிவு போனாங்க. அவன் ஒன்னே இல்லாம இருக்கான், இவனுக்கு 2. ஒன்றும் சொல்லாமல் போவா. நான் 90 கிட்ஸ் பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாதுடா டேய். ਰਾਤਾਂ ਤੇ ਰਾਤਾਂ ਦੇ ਵਿੱਚ ਤੂੰ ਜਦ ਵੀ ਤੈਨੂੰ ਲੱਭਾਂ ਤੇ ਮਿਲ ਜੇ ਮੈਨੂੰ ਤੂੰ. அதுக்கப்புறமா குருகுருன்னு பாக்குற வானவிலடா நீ. ஃபாரின் கேர்ள் யூடியூபர் இன் இந்தியா. It doesn't work like that. Yeah. No, I don't think it works like that. I think I'm supposed to buy the fruit off you. ஆனால் ஒரு விஷயம் புரியல எனக்கு. ஒரு பொண்ணுங்க ரீல் போட்டால் மட்டும் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. டேய், எங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. அலாரமா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதோ இந்த புறம்போக்கு இருக்கானே, இவனை எழுப்பு நவந்துட்டுவான், இவனை 5 மணிக்கு எழுப்பணும்னா நான் 4:45 கத்தணும். அப்போ ஏன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவான். வண்டி இப்படி போயிட்டு இருக்கேன். அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? ஏன் முன்னாடி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல. என்ன இப்படி வேகமா போகுது? நயன்தாரா இங்க வந்துடல, இங்க உட்காரு. என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டுற. அதானே டிரைவரா? என் மருமகள் தேவசன் நீங்க எப்ப பார்த்தாலும் முறைத்து பாக்கின்ற. ஏன் நான் நல்லா இல்லையா? நீங்க பார்த்து சுமாரா இருக்கீங்க, அவங்க சூப்பரா இருக்கிறாங்க. அதனாலதான் நானும் ஒரு காலத்து படையப்ப படத்துல மின்சார கண்ணா வலிவுடு மண்ணா அந்த பாட்டுக்கு என் ஆட்டத்துக்கு பின்னாடி யாருமே நிகர இல்லை தெரியுமா? இப்போதான் லைட்டாக அங்கங்க முடி நடித்து விட்டது. என்ன பண்ணது, கொஞ்சம் வயசாகி விட்டது இல்லையா? அதுக்குதான் தாயை உங்களை நான் திரும்பி கூட பார்ப்பதில்லை. போயிடுறா, கழிவு கடவாயில் ஊற்றி விடுவேன். தலையை பாரு, அவன் நாளை பாரு, கொட்ட தலையா போட. நீ ஏன் ப்ரோ கஷ்டப்படுற? நானே ரொட்டேட் பண்றேன். என்ன ப்ரோ ஐடி வேணுமா? எல்லா ஐடியும் போட்டிருக்கேன், என்ஜாய் பண்ணிக்கோ. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? நம்ம எடிட்டரு ரொம்ப ஓவரா போற, விட்டா வீட்டுக்கே கூட்டு போயிருவ போல. டோன்ட் மிஸ் நம்பர் 8. 1 2 3 4 5 6 7 8. போனை தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி. போனை பாத்துக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும்? போய் உட்காந்து 12 மணிக்கு உட்காந்து என் வீடியோ பாத்துக்கிட்டு எப்படி தூக்கம் வரும் உனக்கு? வைடா போனை வைடா.
டேய் யாரா இவன் எப்போ பாரு இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வர நேரம்லாம் பேன்ட்டு ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டே நிற்கான். டேய் எவனாவது இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, தயவு செஞ்சு அனுப்புங்க. இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். A few moments later. சுகமா இருக்கா சுகமா இருக்கா. தம்பி 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 கருப்பு சட்டை அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க. பாவம் அவங்களுக்கு இடம் விட. என்ன ஃபாதர் இதெல்லாம்? மதர் பக்கத்திலே உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் சொல்லக்கூடாதா? இயேசுவே எனக்கு கூட அதே மாதிரி என் சின்ன வயசில் பூஜை ரூமுக்கு நேராக காலை நீட்டி படுக்காத அப்படின்னு வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க. கடவுள்னாலே தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த பக்கம் தான் காலை நீட்டி படுக்கிறது? நீ நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது. சினிமால வசனம் பேசணும் நடிக்கிற விஜய் இல்ல. வரும்போது பாரு. சினிமாவில பஞ்சடாலாக்கல தம்பி. பிஃபோர் மாநாடு ஆஃப்டர் மாநாடா? அவர் கொள்கை 1000 இருக்கட்டும். அவர் கொடி என்ன இது இருக்கட்டும். 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் அது அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் அது இருப்பேன். அது ஒரு பிரச்சனை. எதிரிதான். எதிரி தான். என்ன பழக்கம் இது? இது நம்ம நிறைய பார்த்துட்டோம். எப்போவுமே சீமானை நான் வந்து அப்படியே மாற்றி மாற்றி பேசுறது அது பழகி போச்சு, மாற்ற முடியாது.